காவேரி என்னைக்காவது உண்மை சொன்னான்னா நம்மெல்லாம் மாட்டிக்குவோன்னு பயந்து அந்த பிஞ்சு குழந்தைய கொல்ல சொல்லி வரதராஜன் சொல்லிடுறான். அவன் சொன்ன மாதிரியே வாட்ச்மேனும் லாண்ட்ரி மேனும் அந்த குழந்தைய மேல இருந்து கீழே தூக்கி போட்டு கொண்டுறாங்க. அந்த குழந்தையோட சாவுக்கு தானும் ஒரு காரணம்ன்ற குற்ற உணர்ச்சியில தான் ஜபா இருந்திருக்காரு. அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்கிற விதமா தான் இந்த புக்கையும் எழுதியிருக்காருன்னு சொல்லி முடிக்கிறான். இப்போ கட் பண்ண ஹீரோ கூட இருக்க போலீஸ் கிட்ட இந்த கதை இன்னும் முடியல, ஏசி கிட்ட ஒரு கேரக்டரை மறைச்சிட்டேன்னு சொல்றாரு. அந்த புக்ல 5வது ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அவன் தான் இது எல்லா விஷயத்துக்கும் மூல காரணம்னு போட்டிருந்துச்சுன்னு சொல்றாரு. இரவில் நிம்மதியான தூக்கம் கொடுப்பவன், ஒரு பெண்ணின் நிரந்தரமான தூக்கத்துக்கு அவனே மூல காரணமாவான்னு எழுதிருந்துச்சுன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சு இப்போ ஹீரோ அது யாருன்னு கண்டுபிடிச்சாரு. அது வேற யாரும் இல்லை, ஆதி தான். இப்போ ஆதியை உடனே ட்ராக் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்றாரு. சக்கரவர்த்திய வரதராஜனோட பையனும் ஆதியும் சேர்ந்து கடத்தி கொண்டுடுறாங்க. இப்போ மீரா காவேரியோட கல்லறை மேல படுத்துக்கிட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறா. அதுல காவேரி கடைசியா அவளோட பைனாகுலரை ஸ்கூல்ல விட்டுட்டு போயிருப்பா. அதுல காவேரி எதெல்லாம் பாக்குறாளோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை மீரா எதர்ச்சியா எடுத்து பார்க்கும்போது தான் காவேரியோட சாவுக்கு அந்த 4 பேர் தான் காரணம்ன்றத தெரிஞ்சுக்கிறா. இந்த விஷயத்தெல்லாம் அவ மாஸ்டர் கிட்ட சொல்ல அவரு அவங்க அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம், தெரிஞ்சா தாங்கிக்க மாட்டான்னு சொல்றாரு. இதோட இதை விட்டுருன்ற மாதிரி அவர் சொல்ல, விடமாட்டேன், இதை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா என்னைக்கு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கிறது, அவங்க எல்லாத்தையும் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்றா. இதுக்கப்புறம் தான் மீராவும் மாஸ்டரும் சேர்ந்து எல்லாத்தையும் கொண்டிருப்பாங்க. இப்போ ப்ரெசண்ட்ல ஆதியும் அவங்க ஆட்களும் மீராவை கொல்றதுக்கு வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆதி மீரா கிட்ட போய் நல்லவ மாதிரி பேச, உங்க அம்மா எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னு சொல்றா. காவேரிய வாட்ச்மேனும் லாண்ட்ரி மேனும் மாடியிலேருந்து தூக்கி போடும்போது ஆதியோட அம்மா பார்த்துருப்பாங்க. நான் போலீஸ் கிட்ட போய் சொல்ல போறேன்னு அவங்க அம்மா சொல்ல, போய் சொல்லு, நாங்க மாட்டினா உன் பையனும் தான் சேர்ந்து மாட்டுவான்னு சொல்றானுங்க. அப்புறம் தான் ஆதியோட அம்மாவுக்கு ஆதியும் காவேரி அபியூஸ் பண்ண விஷயம் தெரிய வருது. உடனே ஆதியை போய் திட்டி இந்த விஷயத்த உடனே போய் போலீஸ் கிட்ட சொல்ல போறேன்னு அவங்க சொல்ல, பக்கத்துல இருக்க ஃப்ளவர் பாட்டை தூக்கி மண்டையிலே அடிச்சிடுறான். இதனாலதான் இவ்வளோ நாள் ஆதி கிட்ட பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஆதியோட ஆட்கள் எல்லாம் வந்து மீரா கூட சண்டை போடுறாங்க. மீரா முடிஞ்ச அளவுக்கு எல்லாரு கூடயும் சண்டை போடுறா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரும் சேர்ந்து அடிச்சு போட்டுறாங்க. இப்போ ஆதி மீராவை புதைக்கிறதுக்கு தரன்னு இழுத்துட்டு போக அங்க கரெக்டா ஹீரோ வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு மீராவை காப்பாத்திடுறாரு. மீரா கிட்ட எனக்கு சட்டத்தை காப்பாற்றவும் தெரியும், சட்டத்திலேருந்து காப்பாற்றவும் தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு கன்னை கொடுத்து ஆதியை சுட சொல்றாரு. அவளும் நீ மனுஷனே இல்லை மிருகன்ற மாதிரி சொல்லிட்டு சுட்டுறா. இதோட இந்த படமும் முடிஞ்சிருது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.